மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் புளிக்காத தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அதை மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. தென் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஹோல் ஸ்பைசஸ், அதாவது கமெண்ட்டில் ஸ்பைசஸ் வித் கிராம் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஸோ பார்த்துக்கோங்க. இது ஷார்ட்ஸ்னால மென்ஷன் பண்ண முடியல. அதை போட்டுட்டுமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி அதெல்லாம் போட்டுக்கணும். போட்டு நல்லா அதை வதக்குனதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். தென் அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு திரும்பி அகைன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை உள்ளே சேர்த்துட்டு மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டிருக்கனால போட தேவையில்லை. அதுக்கப்புறம் தென் மட்டன் ஒரு 7 விசில் வேகட்டும். 7 அப்புறம் இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு என்கிட்ட வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்லித்தூள், வரமல்லி இருந்தால் நீங்கள் அதே வறுத்து சேர்த்துக்கலாம், பட் என்கிட்ட இல்லை. அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொத்தமல்லியும் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பராக என்னோட ஸ்டைலில் மட்டன்